வரல வீடியோ போடாததுனால நீங்க வீடியோ போடுறேன்னு கேட்டு நிக்கிறீங்க. வீடியோ ஏன்டா போடலன்னு கேட்டு நிக்கிறீங்க. அதனால நீங்க தேவையில்லாம இப்ப நான் கோயிலுக்கு போறேன். அவங்க எல்லாம் முடிஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, சரியாஸ் பண்ணுங்க. அதோட வீடியோ போடுவோம், போய் பாருங்க. லைக் பண்ணுங்க, சரியாஸ் பண்ணுங்க. பை பாய். ஐபிஎல் எம்ஐ பத்தி பேசணும். இந்த வாட்டி எந்த டீம் பத்தி பேசலாம்னு இருக்க? இந்த வாட்டி நம்ம ஜி டீம் பத்தி பேசுவோம். ஜி டீம் கிடையாது, சாரி, குஜராத் டைட்டன்ஸ் பத்தி பேசுவோம். நான் தப்பா சொல்லிட்டேன். யங் கேப்டன் ஆல் ஃபார்மேட்ஸ் பிளேயர்லாம் இருக்காங்க அந்த டீம்ல. யாரு தெரியலையே எனக்கு. யங் கேப்டன் ஆல் ஃபார்மேட்ஸ் பிளேயர். புது கேப்டன்பா. ஓ, சுமன் கில். கரெக்டா சொன்னேன். கரெக்ட். கேப்டன் அவரு என்னங்க எவ்வளவு பெரிய கேப்டன் தெரியலங்க. அவருக்கு எல்லாமே வந்து எப்படி தெரியுமா, ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி வாங்கி மேல ஒரு ட்ரை பண்ணுவான், அவனை பிடிச்சி ஈஸியா தள்ளி விட்டுருவாங்க கீழே. பட் ஆனா இன்னொருத்தர் வந்துட்டு அப்பா சட்டை கிடையாது, அப்பா சட்டைன்ற மாதிரி அந்த மாதிரி சொல்ல வரேன். அப்பா சட்டை யாரோ அவங்க அப்பா அவங்க அவரோட பையன் அப்படின்ற நல்லா எடுத்தாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஈஸியா வருது சொல்றேன். ஈஸியா முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்றேன், புரியுதா? ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு சொல்ல வரேன். ஓகே சரிண்ணா. ஜிடினா லாஸ்ட் என்ன நாங்க ஜிடி ஃபர்ஸ்ட் அதிக் பாண்டியன் ஒரு யானை ஒண்ணு இருந்துச்சு அந்த டீம்ல. பாத்தியா, 2 வருஷம் கேப்டன்சில இருந்துட்டு 2 வருஷமா ஃபைனல், ஒரு கப்பு, ஒரு ரன்னர் அப். அதுவும் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம். அது ஆல்மோஸ்ட் ஜிடி இன் ஹேண்ட் மேட்ச். அது கண்டிப்பா ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது அப்படியே விட்டுறணும். நடுவில் இன்டர் பண்ணதுனாலயா இல்லைன்னா தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மொமெண்டம் மிஸ் ஆயிடும். பவுலர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கணும். என் பேட்மேனா இருந்தாலும் சரி, பவுலரும் சரி, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும் அப்படியே விட்டுரும். அது கொஞ்சம் மொமெண்டம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் மேட்டர். பரவாயில்ல, அதிக மேட்டர் சூப்பரா பண்ணிதான். சரி, கம்மிங் பேக் 2025. சரி, 2025 வருவோம். யார் 4 ரிட்டன்ஷன்? உன்னோட ரிட்டன்ஷன் சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் 4 ரிட்டன்ஷன்ஸ். சுப்மன் கில் தங்க மகன். அடுத்து பெரியாளு சாய் சுதர்ஷன், முகமது ஷமி, டேவிட் மில்லர். ஓகே, கரெக்ட். நாலுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிட்டன்ஷன் தான். சுப்மன் கில் வந்துட்டு அவங்க கேப்டனா வர வச்சிருக்காங்க. சும்மா 3 தானா? சும்மா அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. அது உன்னை நம்பிட்டாமா. அவர் என்ன கேப்டன் வச்சிருக்காங்க, நீ வந்துட்டு எதுக்கு இருக்குன்னே தெரியலன்ற. எதுக்கு இருக்குன்னே தெரியலதான், அது தெரியும். அப்படிதான் இப்போ ரீசெண்டா ஒரு 1.5 வருஷமா ஓடிட்டு இருக்க வண்டி. ஆனா ஓடிட்டு இருக்க என்ன தெரியல. ஓகே, சுமன் கில் கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா சும்மாவே வச்சிருப்பாங்க, ஆடினாலும் சரி வச்சிருப்பாங்க. இப்போ கேப்டன் வர மாத்திட்டாங்க, இப்போ கண்டிப்பா அவர் இருப்பாரு ஃபர்ஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து முகமது ஷமி, கரெக்ட், 2வது ஆப்ஷன். அடுத்து சாய் சுதர்ஷன், ஓகே. 4th டேவிட் மில்லர், ஓகே. 4 ரிட்டன்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. டேவிட் மில்லர் பேட்ஸ்மேன் இல்லங்க. ஏன்னா டேவிட் மில்லர்லாம் விட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் மிடில் ஆர்டர்ல ஒண்ணுமே இல்லை. டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் இருந்ததுனால அப்படின்னா தான் கொஞ்சம் மேட்ச் ஏதோ இழுத்து பிடிச்சி ஓட்டினாரு. நல்லா எப்படி சொல்றது, விக்கெட் சொல்றப்போ ஸ்லோ டவுன் பண்ணி நல்லா டேக் ஆஃப் பண்ணி நல்லா சூப்பரா ஆடினாரு. ஆனா இவங்க இப்போ தப்பு பண்ண கேன் வில்லியம்சன் ஏன் அவங்க சான்ஸே கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் வந்து இன்ஜுரியில வந்துட்டு சிஎஸ்கே மேட்ச் நினைக்கிறேன். சிஎஸ்கே மேட்ச் அப்போ இன்ஜுரியில வந்து வெளில போனார் இன்ஜுரியில. அதுக்கப்புறம் நீ ஐபிஎல் ஒரு ஆடே சான்ஸ் கொடுக்கல. எதுக்கு அவங்க டிராப் பண்ணாங்க கேன் வில்லியம்சனை? எப்படி சொல்ற, ஒரு எப்படிப்பட்ட ஒரு கேப்டன் தெரியும் கேனு. ஃபேப் 4ல இருந்தவர். எஸ்ஆர்எச் லீட் பண்ணாரு, செம்மையா. எஸ்ஆர்சி சூப்பரா லீட் பண்ணாரு, சூப்பரா டெஸ்ட் நல்லா எடுக்காரு. கேன் வில்லியம்சனை பத்தி சொல்ல தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு என்ன கேட்டா நீங்க கேனே வந்து ட்ரை பண்ணிருக்கலாம் கேப்டனா. இல்ல வைஸ் கேப்டனா போட்டு கொஞ்சம் அடுத்த வருஷம் எப்படி ட்ரை பண்ணிக்கலாம். சும்மா அவர் நம்ம சொல்றோம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. 4 ரிட்டன்ஷன் யார் அப்படின்னா சுப்மன் கில், முகமது ஷமி, டேவிட் மில்லர், இவரு மோஹித் சர்மா. ஏன் 4 பேர் சொல்றேன் அப்படின்னா மோஹித் சர்மா வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முந்தின வருஷமும் சரி, லாஸ்ட் இயர் சரி, சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டு மோஹித் சர்மா இல்லைன்னா சாய் சுதர்ஷன் யாருன்னா ஒருத்தவங்க தான் அவங்க ரிட்டர்ன் பண்ண முடியும். 4 ரிட்டர்ன்ஸ்னா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன ப்ரெடிக்ஷன் தான், நம்ம சும்மா அசம்ஷன் தான் ஜஸ்ட். இது சரியா வந்துட்டு ஃபைனல் லிஸ்ட்லாம் கிடையாது. அது ரிட்டன்ஷன்ஸ் எத்தனை வருதோ அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துப்போம், வீடியோ சொல்லுவோம். இதுல வந்துட்டு மேபி அவங்க ஒன்னு மோஹித் சர்மாவை வச்சுக்கிட்டு சுதர்ஷன் எடுக்க சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா சுதர்ஷனை வச்சுட்டு மோஹித் சர்மாவை ட்ரை டு கெட் பேக் கண்டிப்பா எடுக்க சான்சஸ் இருக்கு. ஹைலி சான்சஸ். ஏன்னா யோசிச்சு பாரு, பவர் பிளேல முகமது ஷமி, 10th ஓவர்ல மோஹித் சர்மா, அதுக்கப்புறம் என்ன வேணும்? கேப்டன்சி தான் வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கு.
அது தெரியும் என்ன அடுத்த வருஷம் அப்படி போக போகுது அப்படின்ட்டு. கேப்டன்ஸ்ல மாத்த மாட்டாங்கயா. இல்ல அது இருக்கு, அதான் கொஸ்டின் மார்க்கா இருக்குன்ற, மாத்த மாட்டாங்க தான் இருக்கு, ஏன்னா கொஸ்டின் மார்க்கா இருக்கு, புரியுதா? இன்ஜுரினால மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா அவங்க வந்து ஒரு மிடில் ஆர்டர், ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டர் வேணும். லாஸ்ட் இயர் வந்துட்டு சாகா கிளிக் ஆகல. சாகா சுதர்சன் மேத்யூட 3 பேரையும் மாத்தி போட்டு பார்த்தாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல. சுதர்சன் ஓகே நல்லா ஆடினாரு, செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. கில்லு வந்துட்டு அவரு அகமதாபாத்ல கூட இந்த வருஷம் சரியா ஆடல, அப்படிதான் தோணுது. இந்த வருஷம் அந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லயே வரல முதல்ல. கண்டிப்பா கேட்டா கேப்டன்சி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐபிஎலுக்கே கேப்டன்சி பிரஷர், இதுல நீங்க கேப்டன்சி கொடுத்தாங்க எனக்கு தெரியல. பைலேட்டரல் சீரிஸ்ல வந்துட்டு நீங்க வைஸ் கேப்டனா போட்டீங்க, ஆல் ஃபார்மேட்ஸ் பிளேயர்ஸ்ன்ற ஒரு பட்டம் வேற கொடுத்துருக்கீங்க. என்ன தெரியல, பாப்போம். துலீப் டிராஃபிக்கு என்ன ஒரு 10 ஐபிஎல் இருக்கு, சின்ன சின்ன டோர்னமெண்ட்ல ஆடுவார். அவர் கேப்டன்சில எதுல ஒரு கேப்டன்சி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஒரு அதுல கொடுத்தாங்க, சரி ஓகே ஜிடி அவங்களோட டீம் பிரான்சைஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இந்தியன் டீம்ல வந்துட்டு வைஸ் கேப்டனா திடீர்னு வந்துட்டு வைஸ் கேப்டனா மாநிலத்துல இருந்து குதிச்ச மாதிரி எப்படி அது பாசிபிள் அப்படி சொல்லி தெரியல, பாப்போம். ஆனா லாஸ்ட் டைம் தெரிஞ்சது அவரோட எப்படி சொல்றது, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது. அவர் சுப்மன் கில்லோட கேப்டன்சில வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது. ஆஷிஷ் நகரா அப்படின்ற ஒரு பேக் போன் வந்துட்டு ஹார்திக் பாண்டியா நல்லா யூஸ் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. ஜிடி இதுல அவர் தான் கோச் இல்ல, கோச் அவர் தான். ஜிடி கோச் அவர் தான். ஆஷிஷ் நகரா தானே போன வருஷம். ஆஷிஷ் நகரா இருந்ததுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, பரவாயில்ல. பட் ஆனா கில்லுக்கு அவரும் கோச்ல இருந்து போக போறாரு அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு மிடில் ஆர்டர் தான் ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பா மிடில் ஆர்டர் பேச பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அப்புறம் ஒரு நல்ல ஒரு பயங்கரமா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், சரி பவுலிங் ஆல்ரவுண்டர். ஏன்னா நீங்க டாப் ஆர்டர்ல பார்த்தோன்னீங்க சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஓகேவா, டேவிட் மில்லர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஷாருக்கான் 1-2 மேட்ச் ஆடினாங்க, ஓகேவா. அவரு சரியா கிளிக் ஆகல, பரவாயில்ல. கிடைச்ச மேட்ச் தெரியல யாரு கேன் வில்லியம்சன் வந்துட்டு அவங்க ஏன் ஆட வைக்கல அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நான் கண்டிப்பா கேன் வில்லியம்சன் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனா இருக்கும், நெக்ஸ்ட் டு ஷமி. என்னோட ரிட்டன்ஷன்ல கேன் வில்லியம்சன் இருந்திருப்பாரு. பட் ஆனா இவங்க ஜிடி வந்துட்டு இருந்தவரே ஆட விடல, அவ்வளவு பெரிய பிளேயர். நீங்க கண்டிப்பா ஆடிக்கலாம் கேன் வில்லியம்சன். லாஸ்ட் இயர் மிடில் ஆர்டர் நம்பர் 2, 3லாம் செம்மையா அந்த ரோலுக்கு செட் ஆவாரு, ஸ்டாண்ட் பண்ணி சூப்பரா ஆடிட்டு பாரு. ஏன்னா 23ல வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க சொல்லலாம். ஆனதே ஒரே மேட்ச், ஃபீல்டிங்ல இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டாரு, ரூல் அவுட் ஆயிட்டாரு. அப்படி இருந்துட்டு நீங்க வந்துட்டு கேன் வில்லியம்சன் ஏன் ஆட வைக்கல? இப்படி ஒரு சீனியர் பிளேயர் இருக்கும்போது அவர் டீம்ல கேன் மாதிரி ஒரு பிளேயர் டீம்ல ஆடாது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது நீங்க வந்துட்டு அவர் பிளேயிங் லெவல்ல கூட ஆட வைக்கல, ஒரு மேட்ச் கூட ஆடல நினைக்கிறேன் 2024ல இல்ல. அவங்க டாப் ஆர்டர் ஓகே, ஓரளவு சுதர்சன கில்லு வந்துருவாங்க. மிடில் ஆர்டர்ல ஒரே ஒரு பிளேயர் மில்லர் மட்டும்தான் டாப் 3 ஓகே. அதுக்கப்புறம் நீ 4, 5, 6 பார்த்தோன்னே ஒண்ணுமே இல்லைங்க யாருமே. ஹர்திக் பாண்டியா இருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு அந்த டீம். ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நல்லா ஆடுவார், ஆங்கர் பண்ணி நல்லா ஆடுவாரு, அட்டாக்கிங் பண்ணா கூட ஒரு 1 டவுன்ல கூட ஆடினாரு மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். பவுலிங்க்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா முகமது ஷமி வச்சிருக்காங்க, அங்க செட் ஆயிடுச்சு. ஷமி என்ற ஒருத்தர் எதனா ஒரு சும்மா ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் பவுலர் எடுத்து போட்டா கூட அவங்களுக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து கிளிக் ஆயிடும். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷமி இல்லாத போன வருஷம் பெரிய டிராபேக்கா இருந்துச்சுன்னு தோணுது எனக்கு என்னமோ. பேட்டிங் எதனா பண்ணிருக்கணும்ல, அதுவும் கரெக்ட் தான். இல்ல பவுலிங்ல சுத்தமா இல்ல, இப்போ டோன் ஆயிடுச்சுல லாஸ்ட் இயர். அவங்களுக்கு பவுலிங் ஷமி இருந்தாருன்னா கொஞ்சம் இருந்திருக்கும், இந்த மைலேஜ் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. அதான் சரி, யார் எடுக்குவாங்க, யார் எடுக்க சான்சஸ் இருக்கு ஜிடி? அதான் சொன்னனே, முகமது ஷமி, சுப்மன் கில். இல்ல ரிட்டன்ஷன் கேட்கல, பிளேயர்ஸ் சொல்றேன். பிளேயர்ஸ் ராகுல் திவாட்டியா 3 வருஷமா ஆடுறாரு, 3 வருஷமா ரீடைன் பண்ணாங்க. அவரை கூட கெட் பேக் பண்ண சான்சஸ் இருக்கு கண்டிப்பா, ஆக்ஷன்ல விட்டு ஒரு சான்சஸ் இருக்கு. சரி அதான் எடுப்பாங்கன்னா யார சொல்லலாம்? இவங்க வந்துட்டு இவங்க எடுக்க ஜிடி சான்சஸ் இருக்கு. சான்சஸ் பெருசா எதுவும் தோணல. அவங்க வந்துட்டு ஸ்மித் அவர் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸ்டோக்ஸ் அவைலபிளா? ஸ்மித் இருக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்ல.
இல்ல ப்ரோ, அந்த இடத்துல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் உங்களுக்கு சுத்தமா இல்ல. ஸ்மித் போன கேப்டன்சி மெட்டீரியலா தான் போவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா இங்க ஐபிஎல் வந்துட்டு ஸ்மித்துக்கு வந்துட்டு கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு நம்பாதீங்க. அவர் பாடிருக்காரு, ஆனா எனக்கு அப்படி தோணல. ஏன்னா எந்த டீம்ல இப்போ சிஎஸ்கே ஆர்சிபி சான்சஸ், சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை ஜிடி டெல்லி ஓகேவா பஞ்சாப் In தேர் case வில் Steve Smith வந்தா டெல்லி போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ராஜஸ்தான் மே பிக், அப்படி இல்லைன்னா எல்எஸ்ஜி போவார். ஓகே லெட் அஸ் see பாப்போம். ஜிடி வந்துட்டு யாரை எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க. ஆனா தமிழ் பிளேயர்ஸ் வந்து மிடில் ஆர்டர்ஸ்க்கு தான் போவாங்க. ஏன்னா ஓப்பனிங் அவனுக்கு செட் ஆயிடுச்சு. சாய் சுதர்ஷன் ஒரு ஆங்கரு, கில்லு அப்பப்போ தடவி ரன்னை தேத்திப்பாரு அவர் பிளேஸை தக்க வைக்கிறதுக்கு. ஸோ அதனால கில்ல வந்து அந்த இடத்துல வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு செட் ஆயிடும். அவர் வந்துட்டு மேட்சுக்காக ஆடுறதை விட, ஒரு டு பி ஃப்ராங்க், அவர் வந்து மேட்சுக்காக ஆடுறதை விட ஒரு பிளேஸ் வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தான் ஆடிட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயுமே. நீங்க கில்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா அதான் உண்மை. நான் இப்போ மேட்சுக்காக ஆடுறதுன்றது வேற, நம்மளோட பிளேஸை வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுக்காக ஆடுறது அப்படின்றது வேற. அதனா ஒரு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ராங்காவே தெரியுது எல்லாருக்குமே. போன வருஷம் சிஎஸ்கே எதுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. 90s இருந்து 100 எடுத்துக்கு ரொம்ப நேரம் பண்ணாரு. 3 to 4 hours கிட்ட பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து போன வருஷம் ஐபிஎல்க்கு போன வருஷம் அப்போதான் ஏதோ ஜெர்சி மாத்துனாங்க ஜிடி, ஏதோ கேன்சர் இதுக்கு. அதுல ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அதுவும் வந்து ஸ்லோ செஞ்சுரி தான் அது. இஸ் ட்ரைங் டு அவன் பிளேஸ் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சு ஆடுறான்டா. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் தான் அப்படி பண்ண, ஓடிஎலி மாடா அப்படி, சரி ஐபிஎல் மாடா அப்படி தெரியல. ஒரு இங்கிலாந்து ஒரு ஆஸ்திரேலியா, எனக்கு கேட்டா பெஸ்ட் இன்னிங்ஸ் எது கேட்டா 91 கபால் அடிச்சது, அது மட்டும் தான் சொல்லுவேன். சீக்கா சொன்ன மாதிரி T20 ஸ்குவாட்ல சுமன் கில்லே இல்ல, வேர்ல்டு கப்புக்கே சொன்னாரு. அந்த மாதிரி ஐபிஎல்ல கேப்டன்சி யாரை கொடுத்துட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஜிடி வந்துட்டு சமீன்ற ஒரு ஆளால தான் காப்பாற்ற முடியும் இதுக்கப்புறம் என்ன கேட்டா. பார்ப்போம் வாட் பிளான்ஸ் தேர் ஹேவிங். அதுவும் இல்லாம ஆஷிஷ் நகர் வேற மிஸ் அவுட் ஆக போறாருன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் அவர் கோச் பண்ண, அவர் வந்துட்டு வேற டீம் போறாரா அப்படின்றது தெரியுது. சரி ஓகே, எனக்கு கேட்டா அதான் பென் ஸ்டோக்ஸ் வந்தா மேபி சான்சஸ் இருக்குன்னு தோணுது உங்களுக்கு. என்னோட ஒரு தாட் அது. இந்தியன்ஸ்க்கு தான் போவாங்க மோஸ்ட்லி. இந்தியன்ஸ் அங்க மில்லர் அவுட்டா யாருமே இல்லடா மிடில் ஆர்டர்ல. தெரியல, பாப்போம். இன் கேஸ் கேகேஆர் வந்து ரிங்கு சிங் விட்டா போக வாய்ப்பு இருக்கு. சான்ஸ்லெஸ் நான் ப்ரோ எப்படி சொல்றேன், கேகேஆர் கிட்ட நான் சொல்றேன் இத. ஓகே சரி ஓகே பாப்போம். ஜிடி வந்துட்டு யார் எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க சொல்லிட்டு பார்ப்போம். See you in another video. Bye bye.